ஹாய் கைஸ், கார்த்திகை தீப திருநாள் அதுமா எத்தனை விளக்கு நம்ம ஏற்றலாம் அப்படின்றத தான் இதில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது பழைய மண் விளக்கு. அது ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டு நம்மளாவே இதை புதுசாக்கிடலான்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி பாட்டில் பெயிண்ட்லாம் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எடுத்து அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சாச்சு. வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுங்க, அவங்களும் அழகாக கலர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு பதிலாக திருப்பி புதுசு இவ்வளோ பெருசு வாங்கணுமே அப்படின்லாம் யோசிக்காமல் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், பரணி தீபம்னு நம்ம நாள் ஏற்றிருப்போம் ஒரு 5 விளக்கு. அதையும் நான் சேர்த்து தான் இதோட வைக்கிறேன். மொத்தம் 27 விளக்கு பொருத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ரொம்ப விசேஷமானது. 27 விளக்கு பொருத்துறது. 27க்கு மேலே நீங்கள் பொருத்தலாம். கார்த்திகை தீப திருநாள் அதுமா 27க்கு கம்மியாக நீங்கள் பொருத்த வேணாம். ஏன்னா இது ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு இப்படி பொருத்துறது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு டவுட் வரலாம், இந்த மாதிரி 5 முகமாக இருக்கே, அதை நம்ம எப்படி கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்றது. ஆனால் அந்த 5 முகமும் சேர்ந்தது ஒரு விளக்கு தான். அதனால் நீங்கள் அதை ஒரு விளக்குனே கணக்கு வச்சுக்கோங்க. நம்ம 5 தீபமாக மட்டும் விளக்கு ஏற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டோன்னா அந்த 5 முகம் உள்ளது தனித்தனியாக கணக்காக வரும். இப்போ நம்ம மொத்தமாக எல்லாம் சேர்ந்து விளக்கு பொருத்துறப்ப அது 5 முகம் உள்ளது ஒரு விளக்குக்கு ஒரு விளக்குக்குள்ள அர்த்தம்தான். இங்கே பாருங்கள், அழகாக எண்ணெய் ஊற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தனித்தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கொண்டுட்டு போய் வாசலில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மங்கு விளக்கு தனியாக, அந்த குட்டி குட்டியாக சின்ன விளக்கெல்லாம் தனித்தனியாக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். குத்து விளக்கோடு சேர்த்து தான் 27 விளக்கு கைஸ், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிளேட்டில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு விளக்கு பொருத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி விளக்கு பொருத்தி முடித்த உடனே நம்ம விளக்கு அணைக்கிறப்ப குத்து விளக்கை மட்டும் அணைக்காமல் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும். அது ரொம்ப நல்லது. எப்படி நம்ம ஒரு விளக்கு பூஜைக்கு போனால் விளக்கை வாசலில் வச்சு ஏற்றிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறோமோ, அதே மாதிரி விளக்கை அழகாக ஏற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும். சாமிக்கிட்ட வச்சு நான் இந்த தடவை சின்ன குத்து விளக்கு தான் ஏற்றிருக்கேன். இந்த குத்து விளக்கை ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம நிறவாசலில் போய் வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த இடத்துல அழகாக ஒரு ஸ்டூல் போட்டு இந்த குத்து விளக்கை நம்ம வச்சிடலாம். வாசலில் கேட்டுக்கு வெளியே ஒன்று வைக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டு வாசல் நிலப்படிக்கிட்ட ஒன்று வைக்கலாம். வீட்டு வாசலில் 2 சைடும் வைக்கலாம். அப்புறம் நம்ம ரூம் இருக்கிறவங்களுக்கு கதவுக்கிட்ட நிலப்படிக்கிட்ட 2 வைக்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ், வீட்டில் சின்ன பிள்ளைங்க தான் கலர் கோலம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.